இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாரதிய ஜனதா தொண்டர்கள் மட்டுமின்றி சர்வ கட்சியினரும் எதிர்பார்த்த தமிழக பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல் இப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு மொத்தம் 27 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியிருந்தது. அனைத்து வேட்பாளர்கள் பெயரும் ஒரே கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலில் அண்ணாமலை பெயர் இருக்குமா இல்லையா என்பதுதான் தமிழர் அரசியல் களத்தில் ஒரு வாரமாக விவாதிக்கப்பட்டு வந்த விஷயம். ஆனால் நயினார் நாகேந்திரன், வானதி, ராம சீனிவாசன், தமிழிசை என பல முக்கிய தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அண்ணாமலை பெயர் வேட்பாளர் லிஸ்டில் இல்லை. அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாதது தொண்டர்களை அதிர்ச்சியிலும் கவலையிலும் ஆழ்த்தியிருக்கிறது. வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக முதலில் இருந்தே பல ஊகங்கள் கிளம்பின. பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அதிமுக வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதேபோல் கோவையில் போட்டியிட வேண்டும் என்று அண்ணாமலை விரும்பிய நிலையில் அந்த மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக ஒதுக்கியது. அதுதான் கோவை வடக்கு. அதையும் முன்கூட்டியே வானதி சீனிவாசன் புக் செய்துவிட்டார். இதுதான் அண்ணாமலை மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்திக்கும் காரணமாக சொல்லப்பட்டது. அதிமுகவிடம் பேசி கோவையில் இன்னொரு தொகுதி மாற்றி வாங்க மேலிடம் பேசும் என்று தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் இப்போது அண்ணாமலை பெயர் இல்லாமலேயே வேட்பாளர் பட்டியல் வெளியே வந்திருக்கிறது. இந்த பட்டியல் வெளியான அடுத்த சில நிமிடங்களில் பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டார் அண்ணாமலை. அதில் அவர் கூறியிருப்பதாவது: தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள். திமுகவின் அலட்சிய ஆட்சியில் துரோகம், ஊழலால் சோர்ந்து போன தமிழக மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கு உண்டு. தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியா வலிமை பெற்றுள்ளது. நாடு முன்னேறி கொண்டிருக்கும் நேரத்தில் திமுகவின் ஆணவம் மிக்க, சுயநலம் மிக்க, தோல்வியடைந்த ஆட்சியால் தமிழகம் பின்தங்கி நிற்கிறது. இந்த சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களுக்கும் மேல் வெல்ல அனைத்து வேட்பாளர்களுடன் தோளோடு தோள் நின்று தொண்டனாகிய நான் உழைப்பேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல்: ஆவடி ராஜசிம்ஹா மகேந்திரா, மயிலாப்பூர் தமிழிசை, தளி நாகேஷ்குமார், திருவண்ணாமலை ஏழுமலை, ராசிபுரம் பிரேம்குமார், மொடக்குறிச்சி கார்த்திகா சிவகுமார், உதகை போஜராஜன், அவினாஷி எல் முருகன், திருப்பூர் தங்கராஜ், கோவை வடக்கு வானதி சீனிவாசன், திருவாரூர் கோவி சந்துரு, தஞ்சாவூர் எம் முருகானந்தம், கந்தர்வக்கோட்டை தனி உதயகுமார், புதுக்கோட்டை ராமச்சந்திரன், அறந்தாங்கி கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர் திருமாறன், மானாமதுரை தனி பாலகணபதி, மதுரை தெற்கு ராம சீனிவாசன், சாத்தூர் நயினார் நாகேந்திரன், ராமநாதபுரம் கே நாகேந்திரன், திருச்செந்தூர் ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் தனி ஆனந்தன் ஐயாசாமி, ராதாபுரம் பாலகிருஷ்ணன், நாகர்கோயில் எம்.ஆர். காந்தி, குளச்சல் சிவகுமார், பத்மநாபபுரம் ரமேஷ், விளவங்கோடு விஜயதரணி ஆகியோருக்கு தேர்தலில் போட்டியிட பாரதிய ஜனதா மேலிடம் வாய்ப்பு வழங்கியுள்ளது. அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த அவரது ஆதரவாளர்களுக்கு மேலும் அதிர்ச்சி கொடுத்துள்ளது. அண்ணாமலைக்கு ஏன் வழங்கப்படவில்லை என்ற கேள்விக்கு அது கட்சி மேலிடம் எடுத்த முடிவு, நாங்கள் எடுத்த முடிவு இல்லை என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை இன்று எங்கள் 27 தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து 27 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 27 சட்டமன்ற உறுப்பினர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்த்து கொள்வோம் என்ற உறுதிமொழியினை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்கள், அதுபோல் ஏற்கனவே அமைச்சர் போட்டி போட்டு அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. இப்போ அகில இந்திய தலைமை அவங்கள மறுபடி சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு. என்ன வியூகம் சார் இதில் அமைச்சர் திரும்ப மாநில அரசியலுக்கு வர்றாங்க, தேசிய அரசியலிருந்து என்ன வியூகம் சார் இது? எங்கள் அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ நாங்கள் அதை செய்வோம்.